ஒரு பொறுப்பெடுத்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது இன்று பொதுவாகவே குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு படுது, மனசில் படுது. இது பார்த்திங்கன்னா, நான் படிக்கின்ற காலத்திலே, குருமானவராக படிக்கின்ற காலத்திலே பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அது மாதிரி இருப்பாங்க, எப்பொழுதுமே பார்த்துருக்கேன். இப்போ பொறுப்பெடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், உடனே சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்தையும் இவனே போய் நிற்கிறான் பார், இவனே எடுத்துக்கிறான் பார் அப்படின்வாங்க. சேர்றா நீ எடுத்து செய்டா அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா, இதுக்கு ஒத்து வராது, இதுக்கெலாம் நம்ம அதுக்கெலாம் இல்லை அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு குறிப்பாக இன்றைய தலைமுறையிடம் பார்க்கும்போது இது ரொம்ப அதிகமாக மலிந்து காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் எடுத்து செய்யுங்க அப்படின்னா பயம். இன்னொன்று, பொறுப்பெடுத்துக்கிட்டா எல்லாமே நம்ம தலையில் கட்டிடுவாங்க. கடைசி வரலையும் இருக்கணும், அது முடிச்சு கொடுக்குற வரலையும் இருக்கணும். அதில் நல்லதோ கெட்டதோ, அது நல்லதை பற்றிலாம் யோசிக்கிறதில்ல, கெட்டது இருந்தால் ஏன் தலையில் விழுவும், எதுக்கு வீணு, வந்த மாதிரி வந்துட்டு அந்த இடம் தெரியாமல் போயிடுவோம், இருந்த தடம் தெரியாமல் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தான் இருக்குது. இதனால என்ன பிரச்சனைகள் வருது? ஒரு பாண்டிங் இல்லை. அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஈவன் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு பாண்டிங் இல்லாத ஒரு நிலைமை, இணைப்புத்தன்மை, பிணைப்புத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுது. இப்படி இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க செஞ்சோம், இவங்க சொல்கிறாங்க செய்கிறோம், சொன்னால் செய்வோம், இல்லைன்னா அப்படியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் அப்படியே வந்து கொண்டே போகிறது. இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு எதிர்மறையான ஒரு தன்மை வளர்ந்து வருகிறது இன்றைய தலைமுறையிடம், குறிப்பாக மனிதனிடம். முன்னாடி இல்லைன்னா சொல்ல, இருந்துச்சு, அது அப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு அதிகமாக ஆயிடுச்சு. இதை குறித்து ஆழமாக சிந்திக்கணும். இன்றைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதை ஊட்டி வளர்க்கணும். என்ன, பிணைப்போடு எங்கே இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதற்கு உண்மையாக தன்னை இணைத்து கொள்பவராக, எப்பொழுதும் எந்த சூழலிலும் பொறுப்பை எடுத்து சாதித்து காட்டுபவராக மாறணும். என்னால் முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இருக்கும். அதனால இந்த ஒரு தன்மை கட்டாயமாக பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்கணும், சொல்லி வளர்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்பா அம்மா இது மாதிரி அவன் தான் செஞ்சான், ஏன் உங்கள் பையன் தானே செஞ்சான் அப்படின்னு மனைவி கணவனை பார்த்து சொல்கிறது, இல்லை கணவன் மனைவி பார்த்து, 2 பேருமே அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளிகள் இல்லைங்களா? அப்படி கூட பேசக்கூடாது குடும்பத்தில் கூட. அதனால் அந்த இணைப்புத்தன்மை, பிணைப்புத்தன்மை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அது பல நிலைகளில் நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும், எதிர்மறையான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். நாம் இதை குறித்து ஆழமாக சிந்திக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி வளர்க்கணும், ஊட்டி வளர்க்கணும். எதுலேயும் ஒரு பாண்டிங்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, இது என்னுடைய வேலை, நான் தான் செய்து முடிக்க வேண்டும், சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு வளர வேண்டும். அதற்கு துணை செய்யுங்கள். சாதனையாளர்களாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்கள். இந்த நாட்டுக்கும் சரி, நம்முடைய திருச்சபைக்கும் சரி, சிறப்பான ஒரு தலைவர்களாக அவர்கள் உருவாகுவார்கள்.